ஹலோ மூவி லவ்ஸ் எப்படி இருக்கீங்க? அருண் பிரபு டைரக்ஷனில் வெளிவந்திருக்க சக்தி திருமகன் படத்தை அந்த 3 விஷயத்துக்காக நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஸோ அதில் 3வது விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெஃபினட்டாக அந்த படத்தோட வில்லன் தாங்க. நான் எப்போவுமே அடிக்கடி ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். ஒரு படம் வந்து கமர்ஷியலாக நல்லா ஹிட் ஆகணும் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த படத்தில் நடிச்சிருக்க வில்லன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய வில்லன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பணபலம் மிக்க, ரொம்ப படைபலம் மிக்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் காதல் ஓவியம் படத்தில் நடித்த கண்ணன் தான் வந்து இந்த படத்தில் வந்து வில்லனாக வந்திருக்காரு. அவர் பேசக்கூடிய அந்த இங்கிலீஷ் ஆக்சென்ட் ஆகட்டும், அந்த நின்றுக்கிட்டு பேசக்கூடிய இங்கிலீஷ் ஸ்டைல் ஆகட்டும், அண்ட் அவரோட மாளிகை ஆகட்டும், அண்ட் அவரோட இண்டஸ்ட்ரி காமிக்கிறதாகட்டும், அவர் சுற்றி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களாகட்டும், ஸோ எல்லாமே வந்து ரொம்ப என்னோட பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அண்ட் வில்லனுக்கு தகுந்த மாதிரி ஒரு எலிட்டான வில்லன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி வந்து இந்த வில்லன் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அந்த வில்லன் இருக்காப்புல. ஸோ இந்த படத்தில் அந்த வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வில்லன் கேரக்டருக்காக டெஃபினட்டாக அந்த படத்தை நீங்கள் ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் டெக்னிக்கல் தாங்க. ஸோ விஜய் ஆண்டனி படம் பொதுவாகவே வந்து என்னென்னா நம்ம பாக்கெட்லேருந்து கொடுக்குற மணிக்கு வந்து டெஃபினட்டாக ஒருத்தா இருக்கும். ஸோ அதை தான் இந்த படமும் பண்ணியிருக்கு. விஜய் ஆண்டனி வந்து படம் முழுக்க வந்து பயங்கரமாக நடிச்சிருக்காப்புல. கிட்டுங்கிற கேரக்டரில் அவர் ஃபஸ்ட் ஹாஃபில் மிரட்டினதாகட்டும், அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து வில்லன் கிட்ட மாட்டினதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி வெளியில் வராரு அண்ட் என்னெல்லாம் பண்ணுறாரு, அந்த அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. வில்லன் பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், வில்லன் பற்றி சொல்ல வேண்டாம், வேறு லெவல் ஆக்டிங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர் அருண் பிரபு டெஃபினட்டாக நம்ம வந்து பாராட்டி ஆகணும். இப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்டை எடுத்து அதை பக்கா கமர்ஷியலாக கொடுத்ததுக்கு வந்து டெஃபினட்டாக அவருக்கு வந்து நம்ம வந்து ஒரு பாராட்டு கொடுத்தே ஆகணுங்க. அந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி விஜய் ஆண்டனி வந்து பக்காவாக வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒவ்வொரு சீன்லையும் வேறு லெவலில் மிரட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், விவேக் சார் இல்லாமல் செல்முருகன் வந்து கொஞ்ச நாள் ஆளே காங்கலை. அந்த செல்முருகனை கூட்டு வந்து கிட்டுங்கிற கேரக்டருக்கு வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி ஒரு பக்காவாக ஒரு சப்போர்ட் ரோல் கொடுத்ததுக்கு வந்து டெஃபினட்டாக அருண் பிரபு சாரை வர கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். செல்முருகனும் வந்து வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. இப்படி இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் சரி, டெக்னிக்கலாகவும் சரி, இந்த படம் வந்து வேறு லெவலில் வந்து அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீசனுக்காகவும் நீங்கள் அந்த படத்தை வந்து தேட்டரில் மறக்காமல் யூஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த நம்பர் 1 என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் பேசியிருக்கக்கூடிய விஷயம் சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்லேருந்து பாலிடிக்ஸை வந்து வேறு லெவலில் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. பப்ளிக்காக நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் என்னெல்லாம் நடக்குது, அண்டு மக்களுக்கு வேலை பண்ணக்கூடிய சில மீடியேட்டர் அங்கே இருப்பாங்க, அந்த மீடியேட்டர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாகவே இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய ஊழல் சம்மந்தப்பட்ட படங்கள் நிறைய வந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் நமக்கு சட்டம் நினைவுக்கு வரது வந்து பார்த்திங்கன்னா ஜென்டில்மேன் அண்ட் ரமணா, இந்த 2 படத்தை அடிச்சுக்க வேறு எந்த படமே கிடையாதுங்க. அப்படி டீட்டெயில்டாக வந்து 2 படமுமே பேசியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வர வந்து டிவியில் எப்போ போட்டாலும் சரி, இல்லை யூடியூப்பில் எப்போனாலும் சரி, இந்த படம் பார்த்தா நமக்கு வந்து சட்டுன்னு வந்து எஞ்சி போக முடியாது. அண்ட் அந்த படம் நம்ம மனசில் வந்து நின்றுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை தான் இந்த படமும் ஃப்யூச்சர்